ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. கொஞ்ச நாளாவே ராகவா லாரன்ஸ் நேம் தான் கோலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய இடத்துல அடி விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா இவர் அரசியலுக்கு வரப்போறதாகவும் அண்ட் திருச்சியில இவர் தான் இடைத்தேர்தலில் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. தொடர்ந்து இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாரு. இதுல நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமா அப்படின்றது மக்கள் தான் சொல்லணும். நீங்க நோ சொன்னா கண்டிப்பா நான் அரசியல்ல இறங்க மாட்டேன். விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரும்பொழுது எங்க அம்மா ஏன் இப்ப அரசியலுக்கு வரா இந்த தம்பி, இவருக்கு ரொம்ப அமைதியான ஆளு அண்ட் ஜாதி மதம்லாம் இங்க நிறைய இருக்கு, இந்த பிரச்சனையை தாண்டி எப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு நீ அரசியல நிக்காதன்னு சொல்லலான்னு போறேன் அப்படின்னாங்க. உடனே நான் வேணாமா கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா அவர் ஜெயிப்பாருன்னா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், பாத்தியாமா நீ சொன்னதை தாண்டி அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னேன். இந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு, கண்டிப்பா இந்த புள்ள மிகப்பெரிய இடத்துல வரும், நீயும் அரசியல் இறங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க. இப்ப அரசியலுக்கு வர நான் தகுதியா இருக்கேன்னு நினைச்சிருக்கேன், அதனால மக்கள் நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க பேச்சை தான் நான் முழுமையா கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கு ஒரு ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தெருநாய்களுக்கு கூட அவற்றிற்கு பிடித்த உணவை கொடுக்க வேண்டும், அதே போன்று மக்களுக்கு தேவையானதை அறிந்து செய்ய கால அவகாசம் தேவை. தமிழ்நாட்டு மக்களை தெருநாய்களோட ஒப்பிட்டு பேசினால இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. அண்ட் நிறைய பேர் இப்ப டிவிக்கில இருக்க அரசியல்வாதிகளும் நீங்க தெருநாய்கள் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்க இந்த நிலையில இதுக்கு சீக்கிரமே ராகவா லாரன்ஸ் மன்னிப்பு கேட்பாரா இல்ல விஜய் அவர்களோட அப்பா அவர்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா அப்படின்னு செம்மையான பதில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.